வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நானும் உதவுவேன் பாடத்தில் தரப்பட்டுள்ள புத்தக பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா? 52வது பக்கத்துக்கு வாங்க. நானும் உதவுவேன். இந்த பாடம் ஒரு நல்ல கதை. பார்க்கலாமா? அணிலுக்கு பசித்தது, ஒரு கொட்டை கிடைத்தது, தின்ன நினைத்தது. கொட்டை ஆழமான குழிக்குள் விழுந்தது. அணில் அழுதது. யானை தும்பிக்கையால் எடுக்க முயன்றது, முடியவில்லை. ஆனாலும் அணிலுக்கு கொட்டை கிடைத்தது. யானை என்ன செய்திருக்கும்? அணிலுக்கு கொட்டை கிடைக்குது, ஆனா அது குழிக்குள்ள விழுந்துடுச்சு. அதால எடுக்க முடியல. அது அழுதது பாவம். அப்போ யானை ஹெல்ப்புக்கு வருது. யானையாலேயே எடுக்க முடியல. ஆனாலும் கடைசியில யானை எடுத்து கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு யானை படுத்துக்கிட்டு இருக்கு. சோகமா இருக்கு. என்ன நினைக்குது? என்னால் எதையும் நன்றாக செய்ய முடியவில்லையே. அப்போ யானைக்கு ஒரு சத்தம் கேக்குது. அப்போ கீழே பாருங்க, குழிக்குள்ள கொட்டை விழுந்துடுச்சு. அணில் அதை பார்த்து அழுது. இந்த சத்தம் யானைக்கு கேக்குது. அணில் அழும் சத்தம் கேட்கிறதே அப்படின்னு கொட்ட கொட்ட முழிச்சு பாக்குது. அப்புறம் அணில் கிட்ட வருது. ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேக்குது. அப்போ அணில் சொல்லுது, கொட்டை குழிக்குள் விழுந்து விட்டது அப்படின்னு அழுது. யானை பாக்குது, கொட்டை குழிக்குள்ள இருக்கு. அதனுடைய தும்பிக்கை அதுக்குள்ள போகாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால யானை சொல்லுது, வேறு கொட்டையை தேடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அணில் சொல்லுது, அது என் நண்பர் கொடுத்தது, எனக்கு பசிக்கிறதே அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்குது. அப்போ யானை சொல்லுது, அழாதே, என்னுடன் வா, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. யானை மேல அணில் ஏறிக்குச்சு. ரெண்டு பேருமா சேர்ந்து எங்க போறாங்க? ஒரு நீரோடைக்கு போறாங்க. அங்க யானை தும்பிக்கையால தண்ணி எடுக்குது. அப்போ அணில் கேக்குது, தண்ணீர் எதற்கு அப்படின்னு கேக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது? இந்த கொட்டை இருந்த குழிக்கு வந்து அந்த தண்ணிய யானை கீழே விடுது. குழிக்குள் தண்ணீர் விட்டால் என்ன ஆகும் அண்ணா அப்படின்னு அணில் கேக்குது. ஆனா கேட்டுட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது? கொட்டை மேலே வந்து விட்டது அப்படின்னு குதிக்குது அணில். தண்ணி ஊத்தவே கொட்டை மேல மிதந்துட்டு வந்துடுச்சு. அப்ப யானை சொல்லுது, எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அடுத்த பக்கம் வாங்க. அணில் சொல்லுது, நல்லது செய்தீர்கள், நன்றி அண்ணா அப்படின்னு தேங்க்ஸ் பண்ணுது. அப்போ யானை சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அது போகுது. போகும்போது என்ன சொல்லுது பாருங்க, ஆகா, என்னாலும் உதவ முடிகிறதே அப்படின்னு சந்தோஷமா போகுது. அப்புறமா அணில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ உதவி உதவின்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு ஆமை முள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. வெளியே வர முடியல. இத அணில் பாக்குது. பொறு பொறு ஆமை, வலிக்காமல் எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுது. யானை அண்ணா எனக்கு உதவினார், நான் உனக்கு உதவுகிறேன் சொல்லிட்டு அணில் வந்து ஆமைக்கு உதவி செய்து அழகா நேக்கா முள்ளிலிருந்து ஆமையை எடுத்து விடுது. அப்போ ஆமை சொல்லுது, நானும் உதவி செய்வேன் அப்படின்னு ஆமை சொல்லுது. இப்போ வேலையை முடிச்சுட்டு அணில் கிளம்புது. கிளம்பும் போது என்ன சொல்லிக்கிட்டு கிளம்புது? ஆகா, என்னாலும் உதவ முடிகிறதே அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு கிளம்புது. அதாவது நமக்கு ஒருத்தர் உதவுவாங்க, நாம இன்னொருத்தருக்கு உதவணும். இப்படிதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துகிட்டு இருக்கணும். சரிங்களா? அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. அடுத்து பாருங்க, ஒரு செய்கை விளையாட்டு விளையாட சொல்லியிருக்காங்க. யானை வருது யானை வருது என்று சொல்லுவேன், யானை தும்பிக்கையை ஆட்டி நடப்பது போல் நடப்பேன். இங்க பாருங்க, ஒரு குட்டி பையன் நடக்கிறான் பாருங்க. யானை தும்பிக்கையை ஆட்டி நடக்கிறது மாதிரி இந்த போஸ்ல நின்னுகிட்டு நீங்களும் நடந்துகிட்டு யானை வருது என்று சொல்லுவேன்னு பாடிக்கிட்டே நடக்கணும். சரிங்களா? அடுத்து வாங்க, செய்து பழகலாம். பின்தொடர்ந்து படிக்க. பாடத்தை படிக்க கேட்டு இல்லைன்னா ஒலிப்பதிவை கேட்டு பின்தொடர்ந்து படிக்கலாம். ஒன்று பாடத்தை படிக்க கேட்டு பின்தொடர்ந்து படிக்கலாம். இல்லைன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அங்கே வரும், அதை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் படிக்கலாம். அடுத்தது பாருங்க, கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த கதையில நிறைய சொற்கள் வருது இல்லையா?
உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு 10 சொற்களை எடுத்து எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு சில சொற்களை கொடுத்துருக்கேன் பாருங்க. யானை, அணில், கொட்டை, சத்தம், தண்ணீர், அண்ணா, ஆமை, நல்லது, உதவி, மகிழ்ச்சி. அதுக்கடுத்து எப்பவும் போலதான் அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் யாருன்னு பார்த்து அவங்க பேரை எழுதணும். ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத இங்க நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எனக்கு பிடித்த தொடர். நிறைய தொடர் இருக்கு இல்லையா இந்த பாடத்துல. அதுல உங்களுக்கு எந்த தொடர் பிடிக்குமோ அந்த தொடரை பாடத்துல போய் முதல்ல அடிக்கோடிடணும். அடிக்கோடிட்டுட்டு அந்த தொடரை கொண்டு வந்து இங்க எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு 2 தொடரை நான் எழுதியிருக்கேன். 53வது பக்கத்துல யானை சொல்லுது இல்லையா, எடுத்து சாப்பிடு. இந்த தொடரை அடிக்கோடிட்டு இருக்கேன், இதை எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா 54வது பக்கத்துல கடைசியா இருக்கு பாருங்க, ஆமா சொல்லுது பாருங்க, நானும் உதவி செய்வேன். இந்த தொடரும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதையும் அடிக்கோடிட்டுட்டேன், அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த தொடரை எழுதணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தொடரை எடுத்து எழுதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இந்த 2 தொடர்களை எழுதி காட்டியிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்த பக்கம் பாருங்க, பேசலாம். நான் செய்த உதவி, என் மேடை என் பேச்சு. இப்போ யானை, அணில் இதெல்லாம் உதவி செய்தது இல்லையா, அந்த மாதிரி நீங்க யாருக்காவது உதவி செய்திருந்தீங்கன்னா அதை பத்தி நீங்க பேசலாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. இங்க சில சொற்கள் தரப்பட்டிருக்கு. என்னென்ன சொற்கள்? தண்ணீர், நண்பர், சாப்பிடு, அணில், அழாதே, நல்லது, மகிழ்ச்சி, யானை, உதவி, தேடு, ஆமை, செய்வேன். இந்த சொற்கள்லாம் தரப்பட்டிருக்கா? இப்போ கீழே சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. விடை எழுதுவோமா? முதல் கேள்வி, 3 எழுத்து சொற்கள். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்கள்ல எது எது 3 எழுத்து சொற்களோ அதையெல்லாம் நாம எடுத்து எழுதணும். அணில் 3 எழுத்து, அழாதே 3 எழுத்து, உதவி 3 எழுத்து. அடுத்தது 2வது கேள்வி, 2 மெய்யெழுத்துகள் உள்ள சொற்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்களை தான் நாம மெய்யெழுத்துகள்னு சொல்லுவோம் இல்லையா. 2 புள்ளி வச்ச எழுத்துகள் இருக்கணும். அது எது எதுன்னு பார்த்து நாம எழுதணும். எது எது? தண்ணீர், மகிழ்ச்சி, நண்பர், செய்வேன். அடுத்தது 3வது கேள்வி, டு எழுத்தில் முடியும் சொற்கள். டு எழுத்துல எந்தெந்த சொற்கள் முடியுது? தேடு, சாப்பிடு, டூடுன்னு முடியுது இல்லையா. அடுத்தது 4வது கேள்வி, எனக்கு பிடித்த சொற்கள். இதுல உங்களுக்கு எந்த சொற்கள் பிடிக்குதோ அந்த 2 சொற்களை எடுத்து எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் எனக்கு பிடித்த சொற்களை எழுதியிருக்கேன், நல்லது, உதவி. அடுத்தது பாட சுருக்கம், படிக்க, விடையளிக்க. படிச்சு பார்ப்போமா? நானும் உதவுவேன். அணிலுக்கு பசித்தது, கொட்டை கிடைத்தது, குழியில் விழுந்தது, யானை எடுத்தது, அணில் மகிழ்ந்தது, ஆமை சிக்கியது, அணில் உதவியது, ஆமை மகிழ்ந்தது. இதுதான் பாட சுருக்கம். கீழே கேள்வி கேட்டிருக்காங்க. சரி என்றால் சரி குறியிடணும், தவறு என்றால் தவறு குறியிடுக. அதாவது சரின்னா டிக் போடணும், தவறுன்னா கிராஸ் போடணும். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? யானை நன்றி சொன்னது. யானையா நன்றி சொல்லுச்சு? அணில் தானே நன்றி சொல்லுச்சு, அதனால் இது தவறு, தவறு போட்டுக்கலாம். அடுத்தது அணிலுக்கு பசித்தது. ஆமா, அணிலுக்கு தான் பசிச்சது, இது சரி. கொட்டை குழியில் விழுந்தது. ஆமா, கொட்டை தான் குழியில் விழுந்தது, இதுவும் சரி. அதற்கடுத்து ஆமை அணிலுக்கு உதவியது. இல்லையே, அணில் தான் ஆமைக்கு உதவியது, அதனால இதை நாம தவறு என்று எழுதலாம். அடுத்தது சொல்வதை எழுதுக. இந்த இடத்துல படித்தல் பலகையில நாம படிச்ச சொற்கள் எல்லாம் சொல்ல சொல்ல நாம எழுதணும். எந்தெந்த சொற்களை படிச்சோம்? தண்ணீர், நண்பர், சாப்பிடு, அணில், அழாதே, நல்லது, மகிழ்ச்சி, யானை, உதவி, தேடு, ஆமை, செய்வேன். இந்த சொற்களை பார்க்காம எழுதணும், சரிங்களா? சொல்ல சொல்ல கேட்டு எழுதணும். அடுத்தது தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக.
இங்க படம் கொடுத்துருக்காங்க, அதற்கு தொடர்பான சொல்லையும் கீழே கொடுத்துருக்காங்க. நாம கொஞ்சம் யோசித்து இதை எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மரம் கொடுத்துருக்காங்களா, அதற்கு குச்சியை கொடுத்துட்டாங்க. மரத்திலிருந்து தானே குச்சி வருது, தொடர்புடைய சொல் தான் இல்லையா? இதே மாதிரி மற்றவைகளை நாம் எழுதணும். மழை, இதற்கு தொடர்புடைய சொல் குடை. கூடு, இதற்கு தொடர்புடைய சொல் எது? குருவி. வண்டி, இதற்கு தொடர்புடைய சொல் எது? குதிரை. சிங்கம், இதற்கு தொடர்புடைய சொல் குகை. தண்ணீர், இதற்கு தொடர்புடைய சொல் எது? குழாய். இந்த படங்களை பார்க்கும் போதே நமக்கு அது நல்லா புரியும். அடுத்து பாருங்க, படிக்க கொடுத்துருக்காங்க, அதற்கான படங்களும் கொடுத்துருக்காங்க. நீங்க படிக்கும் போதே இதற்கு எந்த படங்கிறது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு படமா பாருங்களேன், வரிசையா பாருங்க. காற்று வீசியது, வீசுதா? இலை விழுந்தது, இலை விழுந்துடுச்சா? தண்ணீரில் மிதந்தது, இதோ மிதந்து போச்சா? எறும்பு பார்த்தது, எறும்பு பாக்குதா? இலையில் ஏறியது, இலையில ஏறுதா? ஐ, இலை படகு, அதுக்கு இலை போட்டு கிடைச்சிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் படிங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, பேசலாம் எழுதலாம். இங்க அலங்கார மீன்கள் விற்கும் கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு சிலர் வராங்க. இந்த கடையை நீங்க பாருங்க. இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா இங்க இருக்கும் பொருட்களை சிலதை வரிசைப்படுத்தி எழுதணும். என்னென்ன இருக்கு இங்க? மீன் தொட்டி இருக்கு, அதுக்குள்ள மீன்கள் இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி இருக்கு, நாய்க்குட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா இருக்காங்க, குட்டி பசங்க இருக்காங்க, குட்டி பையன்கிட்ட பேக் இருக்கு, குட்டி பொண்ணு கிட்ட பொம்மை இருக்கு. இந்த கீழே பாத்தீங்கன்னா பந்து இருக்கு, ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. இந்த ஒரு பாப்பா இருக்கா, அவங்க அப்பா இருக்காரு, அந்த அப்பா கையில மீன் தொட்டி இருக்கு. அதுக்கப்புறம் கடைக்காரர் இருக்காரு, பூஜாடி இருக்கு. அதுக்கப்புறம் 3 கொடைகள் இருக்கு, கடிகாரம் இருக்கு. இதெல்லாம் இந்த கடையில இருக்கு இல்லையா? சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம், பேசிட்டோம். இப்போ சிலதை வரிசைப்படுத்தி எழுதலாம். நாய், பூனை, மீன் தொட்டி, மீன்கள், பந்து, அட்டைப்பெட்டி, குடைகள், கடிகாரம், இவைகள்லாம் இருக்கு. இது இல்லாம பொம்மையெல்லாம் இருக்கு, இன்னும் வேறெல்லாம் கூட பூச்சாடி எல்லாம் கூட இருக்கு. நம்ம கிட்ட 8 டேஷ் தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம 8 எழுதியிருக்கோம், சரிங்களா? அடுத்தது, படத்திற்கு உரிய தொடர் எது? இங்க ஒரு கொடியில சட்டை காயுது, கிளிப்பு போட்டு காய வச்சிருக்காங்க. சட்டை சிவப்பு நிறத்துல இருக்கு. இப்போ 3 தொடர் கொடுத்துருக்காங்க. எந்த தொடர் சரியோ அதற்கு நாம டிக் போடணும். வாளியில் சிவப்பு சட்டை, வாளியிலையா சிவப்பு சட்டை இருக்கு? இது தவறு, வேண்டாம், டிக் போட வேண்டாம். கொடியில் சிவப்பு சட்டை, ஆமாம், கொடியில் தான் சிவப்பு சட்டை, டிக் போட்டுக்கலாம். அடுத்தது, கொடியில் பச்சை சட்டை, கொடியில பச்சை சட்டையா காயுது? இல்லையே, அதனால இதை நாம டிக் போட வேணாம். கொடியில் சிவப்பு சட்டை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. மழை மழை பெய்தது, மரங்கள் எல்லாம் நனைந்தன. இங்க மரங்கள் இந்த சொல்ல தான் வண்ணத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சொல்ல நாம மாத்தி எழுதணும். அவங்களே மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? மழை மழை பெய்தது, வீடுகள் எல்லாம் நனைந்தன. மரங்களை எடுத்துட்டு வீடுகளை போட்டுட்டாங்க. அந்த மாதிரி நாமளும் மாத்தி போடலாமா? எப்படி எழுதலாம்? மழை மழை பெய்தது, செடிகள் எல்லாம் நனைந்தன. அவங்க மரங்கள் கொடுத்தாங்க, நான் செடிகள் போட்டுட்டேன். இந்த மாதிரி வேற ஏதாவது போடலான்னாலும் நீங்க போட்டு எழுதலாம், சரிங்களா? அடுத்தது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? டிக் செய்க, காரணம் கூறுக. இங்க அம்மா அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, குட்டி பையன் வேடிக்கை பார்க்கறான். அப்பா சொல்றாரு, எங்களுக்கு உதவலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உதவுவேன், உதவ மாட்டேன், எதை டிக் போடணும்? உதவுவேன், இதுதான் டிக் போடணும். பெற்றோர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் இல்லையா? அதனால உதவுவேன், இதை நம்ம டிக் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, என் பையை எடுத்து வா அப்படின்னு கோவமா ஒரு பையன் இந்த பாப்பா கிட்ட சொல்றான்.
இந்த இடத்துல உதவுவேன் உதவ மாட்டேன் எதை செய்யணும்? இவன் மிரட்டுறான். இவன் அன்பாவும் கேட்கல, என்னால் முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தயவுசெய்து எடுத்துட்டு வரியா அப்படியும் கேட்கல. இவனுக்கு உடம்பு முடியாமலும் இல்லை. இவன் எப்படி கேட்குறான்? மிரட்டுற மாதிரி கேட்குறான். என் பையை எடுத்து வா அப்படின்னு கண்ணை போட்டு உருட்டிக்கிட்டு எப்படி கேட்குறான் பாருங்க. அதிகாரம் பண்ணுறான், மிரட்டுறான் இல்லையா? இந்த இடத்துல உதவுவேன் உதவ மாட்டேன் எதை செலக்ட் பண்ணலாம்? உதவ மாட்டேன். நாம் உதவணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சொல்லி பழகுக. என்ன கொடுத்துருக்காங்க? விருந்து தின்ற பருந்து பறந்து போனது விரைந்து. விருந்து தின்ற பருந்து பறந்து போனது விரைந்து. இதை கொஞ்சம் வேகமா சொல்லி பழகுங்க. அடுத்தது, அத்தை அடுக்கிய செங்கல் செங்கல் அடுப்பில் பொங்கல். அத்தை அடுக்கிய செங்கல் செங்கல் அடுப்பில் பொங்கல். அத்தை அடுக்கிய செங்கல் செங்கல் அடுப்பில் பொங்கல். இதை அடிக்கடி கொஞ்சம் வேகமா சொல்லி பழக வேண்டும். மாணவர்களே, இதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துல திரும்பி பார்க்கலாம் பயிற்சிகள் இருக்கு. இதை நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.